ஷே ஏப்பா மயாண்டி மாடன் நான் உணாத்து முனியப்பன் நாங்கள் பேசுகிறோம்ப்பா 2 ஒரு கணக்கு. இந்த பஞ்சாயத்து போட்டு வார்டுலேருந்து இருப்பான். ஒரு வார்டுக்கு 10 வார்டு 20 வார்டு 30 வார்டு இருக்கும். அதுக்கு தலைவர் எப்படி ஒன்றாச்சா? அடுத்தாப்புல பஞ்சாயத்து போட்டு தலைவர் ஓய்தலைவர் கரெக்டாக கணக்கு வந்துருச்சா? பஞ்சாயத்து போட்டு கிளருக்கு உள்ளே பூரா வீல் சேரில் உட்காந்து எழுதுவான். இந்த வீட்டுக்கு வரி, இந்த வீட்டுக்கு வரி, இந்த வீட்டுக்கு வரி, எத்தனை மாடி கட்டியிருக்கேன், எத்தனை அவனுங்களுக்கு பூரா நீ வா மந்திரத்தால் நீ வாயை கட்டிடு. அவர் எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் மந்திரத்தால் கட்டி வீசி எரிஞ்சிட்டார். எங்கள் அப்பா நான் மயாண்டி பேதப்பா மாட எங்கள் அப்பா மந்திரத்தால் வீசிட்டார், மந்திரத்தால் வாயை கட்டிட்டார். அவர் ஒரு செகண்டில் கட்டிடுவார். கடவுளில் நம்ம கணக்கு கொடுக்கணும்ல, உனக்கு கணக்கு கொடுக்கணும்லப்பா. நீ போய் வீடுந்தோறும் சிறுவிழா இருந்தாலும் சரி பெரிய விழா இருந்தால் ஆணு பெண்ணு பூரா வாயை கட்டி சிறு நீரகத்தை கழிச்சிரு. ஏன்னா நல்லா கேட்டுக்கோப்பா, உயிர் பலியை சாப்பிடுதான். மீன், ஆட்டுக்கறி, கோழிக்கறி, பன்னிக்கறி, நாட்டுக்கறி, எல்லா நாய்க்கறி எல்லா கறியும் திங்கிறத உப்பு போட்டு திங்கான். அப்போ அந்த உப்புக்கு உப்பு நீ சிறு நீரகத்தை அவன் வாயில் மந்திரத்தை கட்டிட்டு கழிச்சு விட்ரு. எல்லாமே ஆணுக்கு பெண்ணுக்கு பூரா நீதான். சனீஸ்வரி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவா சனீஸ்வரி நீ வேடிக்கை மட்டும் பாரு. எல்லா அனைத்தும் பிடிச்சி ஆட்டுறது எல்லா சனி 8 நாட்டு சனி வாயில் சிறுநீரத்தை கழிச்சிரு. ஏன்னா உப்பு போட்டு தின்னும் கொளுத்து மப்பேறி போய் உள்ள கொழுப்பு ஏற்றி குடல் கொழுப்பு ஏற்றி நெஞ்சு கொழுப்பு ஏற்றி நடந்து போகிறத கொழுப்பு ஏற்றி 2 கை கொழுப்பு ஏற்றி வாய் கொழுப்பு ஏற்றி கண்ணு கொழுப்பு ஏற்றி மூக்கு கொழுப்பு ஏற்றி மண்டை உச்சியில் கொழுப்பு ஏற்றி வச்சிருக்கான் உப்பா தின்னு. அதனால் நீ விட்டு சிறுநீரத்தை கழிச்சிட்டு போயிரு. அதுக்கு முடிஞ்சு போவான். இவன் முடிஞ்சான், அவ்வளோதான் முடிஞ்சு. வாக்கட்டுப்பா, வாய்க்கட்டு வாக்கட்டு முக்கால்